நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரிகாத்தான் தோல்வி அடைந்தாலும் கட்சியினர் சோர்வடைய வேண்டாம் என்று பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் மொஹிதீன் யாசின் கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலில் வெற்றியை தக்கவைக்க தவறியது பின்னடைவாக இருந்தாலும் அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தோல்விக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் பொறுப்பேற்க வேண்டாம் என்றும் அவ்வாறான செயல் கட்சி பின்னடைவுக்கு இட்டுச் செல்லும் என்றும் அவர் எச்சரித்தார். நேற்று இரவு சராவா தேசிய அரங்கில் 21வது சுக்மா போட்டி விளையாட்டு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. சுமார் 30,000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் இதில் பங்கேற்றனர். சராவா கவர்னர் துன்வான் ஜுனைடி, சராவா பிரீமியர் அபாங் ஜோஹாரி, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ ஆகியோர் இதில் கலந்து சிறப்பித்தனர். மலேசியாவின் 14 மாநிலங்கள் உட்பட புரூனேயும் சுக்மா போட்டிகளில் பங்கேற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டு 10,481 போட்டியாளர்கள் இதில் பங்கேற்கவிருக்கின்றனர். செராஸில் ஏற்பட்ட தீ விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு துறையின் உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் ஜலான் செராஸ் பத்து செப்புலோ பகுதியில் உள்ள பொருட்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 வெளிநாட்டு தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக வெளிவந்த செய்தியில் உண்மை இல்லை என்று அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் சம்பந்தப்பட்ட கிடங்கில் வெளிநாட்டு பணியாளர்கள் யாரும் பணிக்கு அமர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஷா ஆலம் புக்கிட் பண்டாரயா பகுதியில் உள்ள கால்வாயில் இருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக ஷா ஆலம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. இது தொடர்பான முதல் கட்ட விசாரணையை தொடங்கி உள்ளதாக அவர் கூறினார். பிரேத பரிசோதனைக்கான முழுமையான அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் விரைவில் விசாரணை வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் உறுப்பு கட்சிகள் போட்டியிடாது என்று பக்காத்தான் ஹரப்பானின் பொதுச் செயலாளர் சைஃபுடி நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்திருப்பதை முழுமையாக ஏற்பதாக அதன் உறுப்பு கட்சியான அமானா தெரிவித்துள்ளது. கடந்த பொது தேர்தலில் அமானா கட்சிக்காக ஒதுக்கப்பட்டாலும் ஒற்றுமை கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மதித்து மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமானா வேட்பாளரை நிறுத்தாது என்று உறுதியளித்துள்ளது. ஆம்னோவுக்கு பக்க பலமாக மாசிசா எப்போதும் விளங்கும் என்பதில் எந்த கேள்வியும் இல்லை என்றாலும் கூட்டணி எனும் போது பாரிசானின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று பாரிசான் தலைமைக்கு விகாசியும் நினைவூட்டியுள்ளார். மாசிசா தொடக்கத்திலிருந்து பாரிசான் கூட்டணியில் இருந்து வரும் நிலையில் பாரிசானில் இருந்து வெளியேறும் எண்ணம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். விளையாட்டு நடவடிக்கைகள் இந்நாட்டில் உள்ள பல இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைத்துவத்தை வளர்ப்பதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். இன்று கோலாலம்பூர் மெரிடேக்கா ஃபுடி ரன் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இந்நாட்டில் பல இனங்களுக்கு இடையே ஒற்றுமைத்துவத்தை வலுப்பெற செய்ய இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் நடுவராக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். நம்மிடையே அரசியல், மதம் மற்றும் சமய வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் நமது தேசிய குழுவை ஆதரிக்கும் போது இந்த வேறுபாடுகள் கலைந்து விடுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதே வேளையில் மலேசியர்கள் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி வருவது மகிழ்ச்சியை தருவதாக அவர் கூறினார். மலேசியாவின் 67வது விடுதலை நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஓட்டத்தில் சுமார் 3000 பேர் கலந்து கொண்டனர். சுங்கை சிப்பூட் கம்போங் பெர்சே போஸ்ட் குவாலா மூவில் உள்ள சதுப்பு நில பகுதியில் 10 வயது சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. எஸ்கே போஸ்ட் குவாலா மூவில் உள்ள ஒராங் அஸ்லி குழந்தையும் 4ஆம் ஆண்டு மாணவியுமான நுரைனா ஹுமைரா ரோஸ்லே கிராமத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போனார். பின்னர் சுங்கை சிப்பிட் காவல்துறை தலைவர் முகமது கைசாம் அம்மாட் ஷகாபுடீன் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் இருந்து அச்சிறுமி வீடு திரும்பாததால் சனிக்கிழமை அதிகாலை 1:20 மணிக்கு ஒராங் அஸ்லி கிராம மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவரிடமிருந்து காணாமல் போன நபர் பற்றிய புகார் கிடைத்ததாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை அதிகாலை போலீஸ் K9 பிரிவு, உள்ளூர் அமைப்புகள் மற்றும் குடியிருப்பாளர்களை உள்ளடக்கிய தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. தேடல் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் தொடங்கியது. இந்நிலையில் மாலை 4:20 மணியளவில் தேடுதலில் பங்கேற்ற பொதுமக்களால் அச்சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை கொடுக்கிறீர்கள்.